கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிகளாக செல்லலாம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காணொலி தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு வாசித்து உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விடுகிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பலர் இதை வாசிக்கும்போது சொல்ல, அவன் தந்திரங்கள்லாம் என்னங்க எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காதே அப்படின்னு சொல்கிறாருன்னா, பலருக்கு இது தெரிந்திருக்கும், சிலருக்கு இது தெரிந்திருக்காது. ஆனாலும் சிலருக்கு ரொம்ப டீப்பாகவும் தெரிந்திருக்காது. நாம் இன்றைக்கி இதை ஓரலாக கொஞ்சம் அங்கங்கே பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா காலம் நேரம் கருதி இது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு இருக்கிறேன். ரொம்ப ப்ரீஃபாக நம்ம எடுக்க போனால் நேரம் நிறைய ஜாஸ்தியாகும். சரிங்களா? முதலில் சாத்தானுடைய குணம் மற்றும் அந்த பண்புகள் இதெல்லாம் நமக்கு தெரிந்தாதான், அதை தெரிஞ்சு வச்சிருக்கும் போது தான் அவன் செய்யக்கூடிய தந்திரங்களை நம்மால் தெள்ள தெளிவாக இனங்கொள்ள கொண்ட முடியும். இல்லை என்றால் எல்லாமே என் தலையெழுத்து தான், எல்லாமே என்னுடைய விதி, எல்லாம் என் கெட்ட நேரம்னு சொல்லி நம்ம மேலே எல்லா பழியும் போட்டுக்கிட்டு, இல்லைனா கர்த்தரை தூஷித்து கொண்டே கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்து விடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கேரக்டர்ஸ், பண்புகள்லாம் என்ன, குணம் பண்புகள்லாம் என்ன, அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவனுடைய ட்ரிக்ஸ், அந்த தந்திரம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு மனுஷனை நம்ம இயல்பாக எடுத்துக்கிட்டால் கூட என்ன சொல்லுவோம், ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும், யாரையாவது நம்ம ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவர் கேரக்டர் சொல்லி தான் நம்ம அறிமுகப்படுத்துவோம். அந்த நண்பனா, ஓ அப்போ கேரக்டர்லப்பா செம ஆள்ப்பா, நல்லா கொடுக்குற குணம், நல்லா இறங்கி வேலை செய்வான், பிறருக்காக ஒன்றுனா அவ்வளோ இறக்கமாக எல்லாத்தையும் செய்வான். சிலர் என்ன ஐயோ பயங்கர கொஞ்சம், அதனால் அவங்ககிட்ட போய் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது ஒரு கேரக்டர் என்னான்னு தெரிஞ்சிட்டா அவங்களோட குணநலங்கள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். முதலாவதாக இதில் நிறைய அவனுடைய பண்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கேரக்டரை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்டைஸ், கவர்ந்திழுப்பது என்பது தமிழில் அதுக்கான மொழியாக்கம். பாருங்கள், அவனுடைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை அவன் இதன் மூலியமாக தான் முதலாவதாக செயல்படுத்துகிறான். அது கவர்ச்சி, என்டைஸ். இது அவனுடைய நேச்சர், அவனுடைய பண்புல ஒன்றா இருக்கிறது. என்டைஸ், கவர்ந்திழுப்பது. ஆதியாகமம் 3:6 பாருங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. அதான் ஏவாள் என்ன பண்ணுறா, முதல்ல போனால் பறிச்சா சாப்பிட்டா புருஷனுக்கு கொடுத்தான்னு இல்லாமல் முதலாவதாக பாருங்கள், கவர்ந்திழுப்பது. அந்த கனியை பார்த்தோன்னே ஒரு கவர்ச்சி, அந்த இருக்கிறது என்று கண்டு. முதலாவதாக நம்ம எதில் விழுந்துடுறோம், அந்த கவர்ந்திருக்கிற கவர்ச்சியில் தான் விழுந்துடுறோம். இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், ஃபேஸ்புக்கு அங்கே இங்கே எங்கன்னா பார்த்தோன்னே, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு உடனே வந்துடும், அடடா நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது, இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்ன, அதுக்கு கேரண்டி கொடுக்குறான், என்ன பொருள், வறுத்தலையா இல்லை, அது வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னு தெரியும், அது அந்த காசுக்கு தகுந்த வறுத்து இருக்காது, மட்டமான ஒரு பொருளாக இருக்கும். அது இல்லாமல் அது உபயோகமே இருக்காது. அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வரும், இதில் போய் ஒரு 2000 ரூபா போட்டோம், வேஸ்ட்டாக தொங்கிக்கிட்டு கிடக்குது அது அப்படின்னு. ஸோ முதலாவதாக பாருங்கள், என்டைஸ், அந்த கவர்ந்து இழுக்கிறது விஷயத்தில் தான் நம்ம விழுந்துடுறோம். அது அவனுடைய பண்புகளில் ஒன்று. அடுத்தது பாருங்கள், நயங்காட்டி ஆசை ஊட்டி டெம்ப்ட் பண்ணுறது. அடுத்து பாருங்கள், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அந்த 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரனாகிய பிசாசானவன் இடத்துல வந்து எப்படி நயங்காட்டி ஆசை ஊட்டி எப்படி அவன் பேசினான் என்பதை நீங்கள் அந்த மத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான அவனுடைய ட்ரிக்ஸை பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆசை ஊட்டுகிறது, இதை நீ வந்து அப்பமா புசித்து சாப்பிடலாமே, உன்னால் முடியுமே,
எப்படி ஆசை ஊட்டுக்கிறான். ஏன்னா அவர் 40 நாள் பயங்கரமான பசியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த பசியை பயன்படுத்தி முதலாவதாக அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், இதுதான். அது இல்லாமல் மூணாவது பாருங்கள், சந்தேகத்தை கொடுப்பது. அதுலேயே நீங்கள் பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு அடுத்த ஆளுக்கு சந்தேகம் கொடுக்கறது தான். சந்தேகத்தை விதைப்பது தான் அவனுடையது. நீ தேவகுமாரனே ஆனால் அவருக்கு தெரியும் நான் தேவகுமாரன் தான், அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அப்படின்னா நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, நீ ப்ரூவ் பண்ணிக்க. நீக்கும் நம்மளுக்கு அந்த சோதனைகள் இருக்குது. நீ ஏசப்பா பிள்ளைன்னா, நீ தேவ பிள்ளைன்னா நீ தான் கண்டிப்பாக நீ ஜெபிச்சா முடியுமே, நீ தான் நினச்சா இது பண்ண முடியுமேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தவறான விஷயங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வைப்பான். அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் உன்னுடைய பண்புகளில் ஒன்று. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அப்போ இவன் எப்படி நம்மளுக்கு தந்திரத்தை யூஸ் பண்ணுவான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்கள், டிஃபைல், தீட்டுப்படுத்துவது, மாசுபடுத்துவது. இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை, கவர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு கரெக்டான மனைவி, இந்த பையன் தான் கரெக்டான புருஷன், அடடடா இதுதான் ஆண்டவரோட சாய்ஸ்ன்னு சொல்லி அந்த கவர்ச்சி ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னு கவர்ந்து இழுப்பது என்ன, அந்த கவர்ச்சியை காட்டி ஒரு ஆசை காட்டி நயமூட்டி டெம்ப்ட் பண்ணி என்ன பண்ணுறான், மனசை தீட்டுப்படுத்துகிறான். அப்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. இயேசு கூட என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்யலை அது முக்கியம் இல்லை, நீ மனசில் நினச்சாலே போதும் நீ விபச்சாரம் செய்ததுக்கு சமானம், தவறான எண்ணம் கொள்ளும் பொழுதேன்றார். அப்போ அந்த மனசை தீட்டுப்படுத்துவது அவனுடைய நேச்சர். எசேக்கியேல் புஸ்தகம் 28:18 வாசிக்கிறான் பாருங்கள், உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினா என்று அவனை பற்றி போட்டு இருக்கிறது. அப்போது பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின அவன் நம்மை பரிசுத்தமாக எப்படி வாழ விடுவான், பரிசுத்த குலைச்சல் ஆக்குவான், நம்ம இருதயத்தை போட்டு சஞ்சலப்படுத்துவான், சபலத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்குவது, இருதயத்தை தீட்டுப்படுத்துவது, சரீரம் என்னும் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதிலேயே அவன் முக்கிய பங்கு இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்கள், டிசீவ், ஏமாற்றுவது, தவறான ஒன்றை இதுதான் சரின்னு நம்ப வைப்பது, பொய் பேசி, ஏமாத்தினாலே பொய் பேசி தான் ஆகணும். ஸோ பொய் பேசி, இதெல்லாம் தான் அவனுடைய பண்பு. அப்போது இதன் மூலியமாக அவன் தன் தந்திரங்களை நிறைவேற்ற முடியும். ஆதியாகமம் 3:4 பாருங்கள், அவன் அந்த ஸ்திரியை பார்த்து பேசும்போது கூட என்ன சொல்கிறான், நீங்கள் சாவதில்லை. இவனுக்கு எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்கிறான் பாருங்கள். உடனே அவன் நம்பிடுறான். யோவான் 8:44 சொல்லுகிறது, அவன் பொய்யனுக்கு பிதாவுமாக இருக்கிறபடினால அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து தான் எடுத்து பேசுகிறான், அடித்து விடுறான். அது அவனோட நேச்சர், அவனோட குணாதிசயம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:3 பவுல் இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்கள், இதே போல தான் கிறிஸ்தவர்கள் அநேக இடத்துல வஞ்சித்து விட்டுறான். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கன்னு யாரோ ஒரு குரூப் வச்சு நடத்தி யெகோவா விட்னஸ், கள்ள போதனைகள், என்னென்னமோ கள்ள போதனைகள், சகிக்கக்கூடாதபடிக்கு கள்ள போதனைகள்லாம் இன்றைக்கி உலாவிக்கிட்டு இருக்குது. நம்மளே நம்ப வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதான்ப்பா கரெக்ட் வழின்றான். நம்மளை என்ன பண்ணுறோம், நம்பிடுறோம். அப்போ அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவன் வெளிப்படையான தீமை எப்போதும் செய்வது இல்லைங்க. வெளிப்படையான தீமை செய்வது உண்டு, ஆனால் அது எப்போதுமே செய்வதில்லை. பார்த்துக்கங்களேன், பெரும்பாலும் அவன் ஏமாற்றுவது பாருங்கள், நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி தான், மைண்டு தான் அவனோட ப்ளே கிரவுண்டாக எடுத்துக்குவான். அங்கே தான் உள்ளே பூந்து விளையாடுவான். அதை வைத்து தான் அவன் ஏமாற்றுக்கிறான். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சின்ன ஒரு கவன சிதறல்கள் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன், நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் சோம்பேறித்தனம், சபலம், இச்சை, நாள் பார்ப்பது, கிழமை பார்ப்பது, ஜோசியம், ஜாதகம், வாஸ்து, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்வில் ரொம்ப சகஜம், இதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. இப்படி தான் அவனுடைய ஏமாற்று வேலைகளில் இருக்கும். அவன் இதுதான் பிரதானமான ஒரு ஏமாற்று வேலை. எல்லாத்தையுமே ஒரு சகஜமாக எடுத்துக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு போகிறது தான் அவனுடைய பிரதானமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஃபால்ஸ் இல்யூஷன், பொய்யான மாயை பற்றி கொள்ள வைப்பது. பாருங்கள், இந்த பொய்யான மாயைனா பாருங்கள், கிறிஸ்துவத்துலேயும் சரி வெளியிலையும் சரி, இப்போ ஐடியல் வர்ஷிப் எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு பொய்யான மாயை.
இங்கே இத்தனை வாரம் போனால் உடனே நிறைவேறிடும், அங்கே அத்தனை வாரம் போய் நம்ம இது பண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டா சரியாயிடும், குழந்தை இயேசுக்கு இது பண்ணு, அந்தோனியாருக்கு அதை சொன்னு, மணியை இத்தனை வாட்டி சொல்லி உருட்டு, இதெல்லாம் எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. ஃபால்ஸ் இல்யூஷன், பொய்யான ஒரு மாயை பற்றி கொள்ள வைப்பது. வசனத்தை பாருங்கள், சிலர் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு பொய்யான ஒரு ஃபால்ஸ் இல்யூஷன்லாம் இருக்குது. சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை தவறான ஒரு விஷயத்துக்கு வாயினாலே பிரகடனப்படுத்தி அதை கிளைம் பண்ணி நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் ஃபால்ஸ் இல்யூஷன். ஒரு பொய்யான மாயை பற்றி கொள்ள செய்வான். இந்த வழியை உண்மையான மெய்யான வழியை தவிர்த்து இதெல்லாம் செய்ய சொல்லுவான். பாருங்க, யோனா 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவனோட டார்கெட் அப்போ என்ன? இவன் மேலே இருக்கிற, இவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்கு அவன் என்ன வேணால் செய்வான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், அதான் வேதனுமை சொல்லி எச்சரிக்கிறது. அடுத்தது பாருங்கள், என்ஸ்லேவ், அடிமையாக்கி வைத்திருப்பது. பாருங்கள், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாதுப்பா, இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணம்பான்னு சொல்லி நம்ம மெல்ல மெல்ல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ளாக, ஒரு பாவத்துக்குள்ளாக ஈடுபட செய்து பிறகு அதிலேயே அடிமையாக்கி வைத்துக்கொள்வது தான் அவனுடைய ஒரு பண்பு. அப்போ தான் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் அவன் செயல்படுத்த முடியும். கெஞ்சா அடி, சிகரெட் அடி, பாக்கு போடு, மாவா போடு, அன்ஸ் எடுத்து வச்சுக்கோ, கூல்லிப்பு எடுத்து வச்சுக்கோ, இதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை. இப்படிலாம் இருக்கிறதுலாம் இந்த வயசில் சகஜம்ப்பா. உன் உடம்புக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகுதுப்பா. தண்ணி லைட்டாக கலந்து குடித்தா தான் இப்படி இருக்கும். நீ கரெக்டாக சமமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு, ஒன்றுமே அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு வெயிட்டாக சாப்பிட்டு பாரு, உனக்கு வயிறில் ஒன்றுமே. இப்படியெல்லாம் குழப்பி தான் வாலிபர்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். பாருங்கள், அது எதுக்குன்னா இந்த பாவத்துக்குள்ளேயே மெல்ல மெல்ல வைத்து இப்படி பேச்செல்லாம் பேசி அவனை அப்படியே அடிமையாக்கி வைத்துக்கொள்வது. ஒரு பாவத்துக்குள்ளே மெல்ல மெல்ல அவனை டிப் பண்ணி ஊற வச்சிடுறது. அடுத்து பாருங்கள், அக்யூஸ், குற்றம் சாட்டுவது. நயமாக பேசி சூழ்நிலையை அவனுக்கு சாதகமாக்கி கொண்டு நம்மை பாவம் செய்ய வைப்பதும் அவன்தான். அதே சமயத்தில் மற்றவர்களை ஏவி விட்டு நம்முடைய பாவங்களை பற்றி பேசி இவன் திருடன், இவன் விபச்சாரக்காரன், இவன் கள்ளன், இவன் கொலைகாரன்னு சொல்லி மற்றவர்களெல்லாம் நம்மை குறை பேசும்படிக்கு நம்மை குற்றம் சாட்ட செய்வதும் அவன்தான். நம்ம அவமானப்படுத்த செய்வதும் அவன்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவனுடைய நேச்சர். ஒரு ஆளை குற்றப்படுத்துகிறோம், ஒரு ஆளை அவமானப்படுத்துகிறோன்னாலே நம்ம யாரோட துணை கண்டிது இந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து பாருங்கள், கம்பல், வற்புறுத்துவது, கட்டாயப்படுத்துவது, பலவந்தம் செய்வது. ஒரு பாவத்துக்குள்ளாக நம்ம ஓரளவுக்கு போயிட்டா சில நேரங்களில் ஐயோ வேணாப்பா அதை விட்டு வெளில வந்துடணும்னு நினைக்கும் போது கூட விட மாட்டான். பலவந்தம் பண்ணி மீண்டும் 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 அதை செய்ய வைப்பான். அவனுக்கு அதுதான் ப்ரெஷர் கொடுக்கறது. அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிறிஸ்துவனா விசுவாசத்திலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திலும் நாம் நிலைத்து நிற்கக்கூடாதபடிக்கு இடையூறுகள் பல செய்து, அவன் ஏதாவது விசுவாசத்தில் வேண்டி பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு செய்து இடையூறுகள் எல்லாம் செய்து தன் சொந்த பலத்தில் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதில் ஒண்டி தான் அவன் குறியாக இருப்பான். அதுக்காகவே நம்மை பயிற்றுவிப்பான். விசுவாசத்தில் இவன் எதையுமே பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் இடையூறுகள் செய்து என்ன பண்ணுவான்? சொந்த பலத்தில் நீ பெற்றுக்கொண்ட போது தான் உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை வருமே தவிர நீ அவரை சார்ந்து நிற்க மாட்ட. ஸோ அதில் மும்முரமாக இருப்பான். பார்த்துக்கோங்க, எதை வேதாகமம் செய்யக்கூடாது என்கிறதோ அதை செய்வதற்கும், எதை வேதாகமம் செய் என்கிறதோ அதை செய்ய கூடாதபடிக்கு நம்மை பலவந்தம் பண்ணுவான். அது அவனுடைய பண்பு. பார்த்துக்கோங்க, மத்தேயு 10:28 சொல்லப்பட்டிருக்குது, ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். அவன் என்ன வற்புறுத்தினான்னா, அவன் என்ன பண்ணான்னா, என்ன பண்ணிட போகிறான், போடா. நம்ம யாருக்கு பயப்படணும்? நரகத்திலே சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவராக இருக்கிற அவருக்கு பயப்படணும். ஏன் அவருக்கு பயப்படணும்? 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருப்பவைகளை எல்லாம் காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படு.
அவன் என்ன கம்பல் பண்ணா என்ன, அவன் என்ன பண்ணா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறம் பாருங்கள், வரிஸ், கவலைப்பட வைப்பது. எப்போவுமே கவலையிலேயே வச்சுருப்பான் சில பேர். டிப்ரெஷன், கவலை கவலை. மத்தேயு 6:31-34 வாசித்தா தெரியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவைகள்லாம் இப்போ ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் கர்த்தர் தங்களுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள். இவன் என்ன பண்ணுவோன்னா 10 வருஷத்துக்கு கழித்து உனக்கு என்ன நடக்க போகுது, நீ எந்த நிலைமையில் இருப்பன்றது ஒரு படம் போட்டு காட்டி நடக்காத ஒரு காரியத்தை ஒரு ரியாலிட்டிவில் கொண்டு வந்து யோசிக்க வைத்தே கவலைப்படும். இன்றைக்கே அவங்ககிட்ட காசு இல்லையே, அப்போ நாளைக்கு நீ எப்படி உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன், நாளான்னைக்கு நீ எப்படி, நாளை என்பதே நிரந்தரம் இல்லைப்பா, மாயை. எல்லாத்தையும் அதில் காட்டியே கவலைப்பட வைப்பது. அது மாத்திரம் இல்லைங்க, இது எனக்கு அமையலையே, இது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு பண்ணலையே, இதை குறித்தே கவலையை உண்டாக்குவது. இதெல்லாம் அவனுடைய பண்பு. அதன் மூலியமாக தான் ஒரு ட்ரிக்கும் ஏற்படும். மத்தேயு எப்போதும் பாருங்கள், முக்கியமான விஷயம், நம்ம ஒன்று இதை டச் பண்ணாமல் போக முடியாது. ஒரு பர்சனை ரெஸ்ட்லெஸ்ஸாக, எப்படி எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக வைத்திருப்பான் பார்த்துக்கங்களேன். அவன் ஓய்வில்லாத பரபரப்பாக ஒரு மனிதனை வைத்துக்கொள்வதில் கரெக்டாக இருப்பான், மும்முரமாக இருப்பான். அவன் ஓய்ந்து இருக்கக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டு அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும், பிஸியாக இருக்கும்படி அவன் பார்த்துக்குவான். மத்தேயு 13:22 வாசிக்கிறான் பாருங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையான ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பிகாஸ் பாருங்கள், அவன் என்ன தான் போய் சர்ச்சில் போய் வசனம் கேட்டாலும், டெய்லி மெசேஜ் கேட்டாலும், டெய்லி என்ன தான் பண்ணாலும் சரி, இவனும் கண்டினியூஸாக அவனுக்கு எதிராக ஒர்க் பண்ணி அவனை பிஸியாக இருக்க வைப்பான். எதில் பிஸியாக இருக்க வைப்பானா, அதிகமான வேலை சுமைகள், பணம் ஓடு, வேலைன்னு ஓடு, இல்லை இதை குறித்து கவலைப்படு, அதை குறித்து கவலைப்படு, இந்த மயக்கத்தில் அந்த மயக்கத்தில் இருந்து வைத்து இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அவனை பலனற்று போக வைக்கிறான். பிஸியாகவே வைத்திருப்பான். புத்தி தெளிஞ்சிருவேன். லூக்கா 10:38-42 வாசிக்கிறான் பாருங்கள். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு சிறியை வீட்டில் சந்திக்கிறார் இயேசு. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறார். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். யார்? இந்த மரியாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வது மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை விட்டு வந்திருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா, அதாவது அக்கறை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுன்றார். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கி அவன் என்னத்துக்காக பாடுபடுறான்னா, இயேசுனுடைய பாதத்தருகே உட்காந்துட்டா மரியாள். இன்றைக்கி நாம் வார்த்தையாக இருக்கிற இயேசுன் அருகே இந்த வேதத்தில் உட்கார விடாதபடிக்கு அவன் செய்கிறான். அப்போ எதுக்கு செய்கிறான்? நம்மளை ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருக்கிறான், நம்மளை எப்படி ஓடி பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே வச்சுருக்கிறானே, ஏதாவது ஒரு குறித்து கவலைப்படவே வைத்திருக்கிறானே. எதுக்கு? இந்த நம்மை விட்டு எடுபடாத இந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை தேவஜனமே, யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள், அதாவது சோஷியல் மீடியா பாருங்கள், ஒரு எண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு முடிவே இல்லாத ஒரு பொழுதுபோக்காக போய்கிட்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், தொடர்ச்சியான எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெயில்ஸ், மெசேஜஸ், ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்னாப் சாட்டுன்றாங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பிஸியாகவே வச்சுருப்பான். இப்போ தான் எடுத்து கீழே ஃபோனை வைப்ப, திருப்பி எடுத்து பார்ப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கீழே. எதுக்கு? பிஸியாகவே வச்சுருக்கான் பாருங்கள். அது எதுக்குன்னா, நம்ம ஆவிக்குரிய ரீதியில் தூங்க வைக்கணும். ஃபிசிக்கலான உலகத்தில் நம்ம முழிச்சிக்கிட்டே இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில் நம்ம தூங்க வைக்கணும் என்பதற்காக இது அவனுடைய பண்டைய கால ஒரு டெக்னிக்கு. ஆனால் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள், நோட்டிஃபிகேஷன்லாம் அது நவீன ஒரு யுக்தி. அது டெக்னிக் பழசு தான். இந்த கருவி புதுசு, நவீன கருவிகள். இதை வைத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவன் ஆட்டி படைக்கிறான். புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்.
அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதுக்கும் கண்மலைகளை உடைக்கிறதற்கும் பலத்த காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியிற்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. இது என்ன பிரதர் எதுக்கு வாசிங்கன்னா, இப்போ கவனித்து பாருங்கள். கர்த்தர் பெரும்பாலும் பாருங்கள் அமைதியாக பேசுவார். இப்போ இங்கே எலியா காற்றிலும் பூமியிலும் காற்றிலும் இந்த பூகம்பத்திலும் நெருப்பிலும் சத்தத்தை எதிர்பார்த்தார். ஆனால் கர்த்தரின் குரல் அந்த 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 வாய்ஸ் ஒரு மென்மையான ஒரு மெல்லிய சத்தமாக வந்தது. அதுதான் அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் எத்தனையோ விதமான இந்த சத்தங்கள் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருக்கும்படி இடையூறு செய்து அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்மை திசை திருப்ப ஓய்வில்லாமல் பரபரப்பான ஒரு சூழ்நிலையே அவன் வைத்திருக்கிறான். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன், தொடர்ந்து பிஸி, தொடர்ந்து ஏன்னா இந்த மெல்லிய சத்தத்தை நீ கேட்கக்கூடாதபடிக்கு. அல்லேலூயா. இது மிகப்பெரிய ஒரு தந்திரம். இதெல்லாம் சர்ச்சில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தடுத்து நம்ம ஏன் பிஸியாக இருக்கிறோம், நம்ம ஏன் நம்மளை விடுதலை ஆக்கிக்க மாட்டேங்கிறோம் நம்ம யோசிக்கணும். அடுத்து அவனுடைய இன்னொரு யுக்தி என்னவென்றால், நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படி இந்த உலகத்தில் பாருங்கள் ஏதாவது ஒன்று புதுமையாக செய்து கொண்டே இருப்பான். தினைக்கும் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக யாராவது எதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். ஒரு ரீல்ஸ் எடுத்திங்கன்னா கூட ஒருத்தன் இன்னைக்கு புதுசாக போட்டோன்னா அது நாளைக்கு எல்லாம் ட்ரெண்டிங்காக போகணும். அடுத்த நாள் அது புதுசாக ஒருத்தன் போடும், அதை ட்ரெண்டிங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சமையல் புதுசு, அது புதுசு, ஏதாவது ஒன்று உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை சேனல்கள் உருவாகிறது, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் உருவாகிறது, எத்தனை இன்வென்ஷன்ஸ் உருவாகிறது, எத்தனை விஷயங்கள் ஏன்னா பிஸியாகவே வைத்திருக்கணும். ஏன்னா அது பின்னாடி தான் அவங்களோட எண்ணங்கள் ஓடும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா அதை பார்த்துடக்கூடாது. அந்த வெளிச்சம், மெய்யான வெளிச்சத்தை தேடிடாதபடிக்கு குருட்டு அவங்கள என்ன பண்ணி வச்சுருக்கான், குருடாக்கி, அவங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த வெளிச்சத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இதுதான் எனக்கு இன்பம் தரக்கூடியதுன்னுவான். ஸோ பாருங்கள், அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நம் வேதம் வாசிக்கக்கூடாதபடிக்கு அவன் பார்த்துக்கொள்வான். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவ பாட்டு கேளு, கிறிஸ்துவ புத்தகங்களெல்லாம் படி என்று சொல்லி மாற்று வழி காட்டி அதை அப்படியே காம்பன்சேட் பண்ண வைப்பானே தவிர இதை வேதத்தை வாசிக்க விட முடியும். எப்படியோ நாமளும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எப்படியாவது அந்த பைபிளை வாசிடலான்னு அப்படின்னு உட்கார்ந்தாலும் உடனே தூக்கத்தை கொடுத்து அந்த காரியத்தை கைவிடும்படி செய்வான். சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாதுங்க, அதுதான் அவனுடைய பிரதானம். அதுக்கு என்ன வேணுமானாலும் செய்வான். அவனோட பண்புகளில் எதா வேணால் யூஸ் பண்ணி, எந்த ட்ரிக்கை வேணால் யூஸ் பண்ணி நம்மளை படிக்க விடாதபடிக்கு செய்வான். எல்லாவற்றையும் விட மிக ஒரு பழமையான, காலத்தால் மாறாத அவனுடைய தந்திரம் ஒன்று இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரௌட், பெருமை, மேட்டிமை. நம்ம பெருமை கொள்ள வைப்பது, மேட்டிமை கொள்ள வைப்பது தான். ஏனென்றால் இது வந்துட்டால் போதும், கூடவே ஆணவம் அகம்பாவம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். பார்த்துக்கங்க, யாக்கோப்பு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போது ஒரு விஷயம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான டெக்னிக் அவனுக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள பெருமையை விதைச்சி உன்னால தான் ஆகும், நீ தான் பயங்கரம், ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க, இதை நார்மலாக விட்டுடுங்க. கிறிஸ்துவ உலகத்தில் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எத்தனையோ பாஸ்டர்மார்கள் பயங்கர ஆவிக்குரிய திமிரில் இருக்கிறாங்க. பார்த்துக்கங்க, நான் சொல்வதற்கு நான் ஒரு அஞ்சுவதில்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், உண்மை தனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்ககிட்ட இவ்வளோ வாரம் செயல்படுது, உங்ககிட்ட தான் எல்லாம், அப்பா ஐயோ நீ கை வச்சா போதும், நீ அதட்டினா போதும், நீ இவ்வளோ இருக்குது ஓதிக்கொண்டே இருக்கிறான் சிலரோட காதுகளில். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகிடுது, ப்ரைட். ஆனால் இதை செஞ்சு விட்டுட்டு போனால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு சாப்பாடு இருக்கும்,
ஒரு குழம்பு இருக்கும், எதுனா இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அதில் கை வைக்க மாட்டோம், அதில் கரண்டி போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கை வச்சா கெட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன்றுமே பண்ண வேணாம், முழு சாப்பாடை நீங்கள் விஷமாக்கன்னு அவசியமே இல்லை, அதை கெட்டு போக வச்சிட முடியும், கை வச்சுட்டா போதும். அந்த மாதிரி பெருமைன்றதை வந்து கொண்டு வந்து போட்டு நம்மளோட வாழ்க்கையில் அவன் கையை வச்சுட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை கெட்டு போயிடும். ஏன்னா இது தேவன் ஆட்டோமேட்டிக்காக அவனை எதிர்த்துருவார்னு அவனுக்கு தெரியும், அதனால் அதை செய்துட்டு போயிடுவான். பெருமை அது வந்து அவன் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக், இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணுறான். சரி, அடுத்து பாருங்கள், நான் சொல்ல போகிற ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. இந்த 5 காரியங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளாக பொருந்தும். இது அவனுடைய வெளிப்படையான செயல்பாடுகள். இது வரைக்கும் நான் சொன்னது அவன் மைண்டை வச்சு 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 யூஸ் பண்ணுறது, நம்ம மைண்டை பயன்படுத்தி. ஆனால் இது வந்து வெளிப்படையாகவே சில விஷயங்கள் இருக்கிறது. அது 5 குணாதிசயங்களும் ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கும். அது என்ன வட்டம்னு பார்த்தீங்கன்னா விச் கிராஃப்ட், சோசரி, மாந்திரீகம், சூனியம், இதுக்குள்ளாக இந்த 5 அவனுடைய நேச்சரும் அடங்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரெபிலியன், கலகம் செய்வது. 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ கலகம் எங்கே இருக்குதுன்னா அங்கே வந்து விச் கிராஃப்ட் செயல்படுறதுன்னு நாமளே புரிஞ்சுக்கலாங்க. கலகம் அப்போது சர்ச்சில் பாருங்கள் பயங்கர கலகமாக இருக்கும். சர்ச்சில் பாஸ்ட்டுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்கும், மூப்பர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்கும், விசுவாசி கலகம் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். பிகாஸ் அந்த ராஜ்யம் உடையணும்னா அதுக்குள்ளேயே ஒரு கலகம் இருந்தால் தான் அந்த ராஜ்யம் உடையும், ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதில் யூனிட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கலகத்தை உண்டு பண்ணுகிறது இவனுடைய நேச்சர். நம்ம கூட சொல்லுவோம், சில பேர் வந்தாங்கன்னா ஐயோ செம கோல்னாக்குப்பா அந்த பொம்பளை வந்தாலே, ஐயோ இவோ வாயத்தை இருந்தாலே அப்படி சொல்லுவோம்ல. அப்போ பாருங்கள், கலகம் இது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபியர், பயப்பட வைப்பது. அதிகமாக நம்மளுக்கு பயம் வருதுனாலே அங்கே ஒரு விச் கிராஃப்ட் செயல்படுறது நம்மளே புரிஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், அங்கே வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுக்காத ஒரு ஆவி பயத்தின் ஆவி. அப்படி அவர் கொடுக்கலைன்னா அப்போ இந்த பயத்தின் ஆவி எங்கேருந்து இவனுடைய பண்பு பயமுறுத்துவது, ஒரு பாவத்தை செய்ய வைப்பது, அப்புறம் அதை குறித்து நானே போட்டு கொடுத்துருவேன், நானே கலகம் பண்ணிவிடுவேன், நானே அதை பயமுறுத்துவது, அவங்கள வற்புறுத்தி மீண்டும் அதே தவறை செய்ய வைப்பது, அவமானப்படுத்திடுவேன்னு பயப்படுறது, இப்படி பயமுறுத்துவது தான் அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். அடுத்து பாருங்கள், ஹராஸ், துன்புறுத்துவது, தொல்லை கொடுப்பது, டார்மெண்ட் பண்ணுவது, சித்திரவதை செய்து மனவேதனை செய்வது, நேரடியான அட்டாக்ஸ். இதெல்லாம் விச் கிராஃப்டோட நேரடியான அட்டாக்ஸ். இவன் இதை செய்வான், டார்மெண்ட் பண்ணி எடுக்குது, ராவில் தூக்கம் இருக்காது, பகலில் வலி, அது இது எல்லாம் இருக்கும். அப்போ இது ஒரு ஹராஸ் பண்ணுறது, டார்மெண்ட் பண்ணுறது. அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா யூ வில் மேக் பீப்புள் டு கெட் வீக், சிக், டயர்ட் அண்ட் லாஸ்ட் வில் கில். என்ன பண்ணுவான், பலவீனப்படுத்துவது, சோர்வடை செய்வது, நோய்வாய்ப்பட செய்வது, கடைசியாக கொல்வது. இப்படியெல்லாம் கூட நேரடியாக அவனுடைய நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வேதம் அவனை பற்றி என்ன சொல்லுது, யோவான் 8:44 அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்னு சொல்லி எதையும் செய்வதற்கு துணிவான். அப்போ யோசிச்சு பாருங்க, இது இந்த 5ம் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடும், இந்த விச் கிராஃப்டுக்குள்ளே. அப்போது இவனுடைய பண்புகள் என்ன, இவன் எப்படி மைண்டை நம்ம யூஸ் பண்ணுறான், இவன் எப்படி நேரடியாக அந்த மைண்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இடம் கிடைத்ததுக்கப்புறம் அவன் எப்படி சர்வாதிகாரம் பண்ணுகிறான், ஃபிசிக்கலாக எப்படி நம்மளை ஹராஸ் பண்ணுறான், டார்மெண்ட் பண்ணுறான், இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு இடத்துல ரூம் கொடுக்கும்போது, நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த வழியாக அவன் ஆக்சஸ் பண்ணி அவன் அதில் ராஜ்யத்தை பலப்படுத்த பார்க்குறான். இப்போ உங்களுக்கு கேட்டோன்னே விந்தையாக இருக்கும், ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்குள்ளே அவனே கெட்ட விஷயங்களை விதைத்து அதை செய்ய வைத்து அதிலேயே என்னை ஊற வைத்து அதையே என்னுடைய நேச்சராக, உன் நேச்சர் அதுவாக இருக்காது, அதையே உன் நேச்சராக மாற்றி பின்பு அதிலேயே உன்னையே அடிமையாக்கி வைத்து கொண்டு உன்னை சர்வாதிகாரம் பண்ணி உன்னை நசுக்கி பிழிந்து உன்னை அவமானப்படுத்தி உன்னை அவனை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் எல்லாம் அவன் தான். ஸோ நாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது தெரியுமா,
என்டைஸ் கவர்ந்து இழுக்கப்படும் போது தெரியுமா? தெரியாது. அங்கே விட்ட இடம் ஒன்றா நம்ம விட்டுக்கிட்டே வந்துடும். சரி பிரதர், ஆனால் நாம் எப்படி இந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிப்பது, எப்படி எதிர்த்து நிற்பது, எப்படி மேற்கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். For that you have to choose Jesus. Hallelujah. Hallelujah. No other choice. You have to choose Jesus. பாருங்க, லூக்கா 11:21-23 நான் வாசிக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய மறைபொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசப்பா சொல்கிறார். இப்போ இந்த ஆயுதம் தரித்த பலவான் யாருங்க? பிசாசானவன். அப்போது அவனை விட அதிகமான ஒரு பலவான் இயேசு. அவரை நீ சூஸ் பண்ணணும், அவரை நீ பற்றி கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் வந்தால் தான் எல்லா காரியத்திலிருந்தும் உன்னை மேற்கொண்டு வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும். ரட்சிப்பை பங்கிட்டு உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு அப்போ கிடைக்கும். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அப்போது என்ன அர்த்தம்? அவர் கூட இரு. அபாய்ட் இன் ஜீசஸ். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களாம் கொடிகளாக இருக்கிறீங்கன்னா அந்த கொடி அந்த செடியானதில் என்ன இருக்கணும்? அபாய்ட். அதை ரிமைண்ட் பண்ணணும். அங்கே இருக்கணும், அது தரித்து இருக்கணும், அதனோடு கூட இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாக ஆவியானவரோடு ஐக்கியமாக நீ இருக்க வேண்டும். தினசரி வேதாகமம் வாசிப்பவராக இருக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிப்பவராக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆவியில் ஜெபிக்கிறவங்களாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பழகி கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஏன்னா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இயேசு. லூக்கா 10:19 வாசித்து அவங்களுக்கு தெரியும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்ருநானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அது மாத்திரம் இல்லாமல் எபேசியர் 6:10-18 நான் வாசிக்கிறேன். மறந்துடாத நீங்கள் இருக்கணும். பார்த்துக்கோங்க. ஆர்மர் ஆஃப் காட், இதை பற்றி அழகாக போட்டிருக்கோம் வேதத்தில். அப்போது ஒரு போர்க்களத்தில் இருக்கிறவன் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதுவது எதெல்லாம், அதே போல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்ப்பதற்கும் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீ முறியடிப்பதற்கும் இயேசுவில் நீ பற்றி கொண்டு, இயேசு என்ற நாமத்தை பற்றி கொண்டு, இயேசு என்னும் இரத்த கோட்டைக்குள்ளாக உன்னை நீ மூடி மறைத்து கொண்டு, இந்த ஆர்மர் ஆஃப் காட் இதை நீ என்னாலும் உடையவனாக தரித்திருப்பவனாக இருக்க வேண்டும். அந்த ஆர்மர் ஆஃப் காட் என்னங்க? போராயுதங்கள் என்னங்க? பாருங்க சகோதரரே, என் சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆர்மர் ஆஃப் காட். அது என்னங்க? அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களும். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ளெஷ் அண்ட் பிளட்டு கூட, மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபர்ஸ்ட். அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. ஆகையால் தீங்கு நாளே அவைகளுக்கு எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க நிற்கவும் திராணி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எதனால் இதை போட சொல்கிறேன்? இதனால தான் நான் அதை போட சொல்கிறேன். எடுத்துக்கோங்க. அது என்னங்க? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்து ஆவிக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஷூஸு. யோசிச்சு பாருங்க. பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரியங்களெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்டு, ரட்சிப்பெண்ணும் தலை சீரா, ஹெல்மெட்டு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும், வாள். அது என்னது? தேவ வசனம், வார்த்தை. அந்த எந்த சமயத்திலையும் சகல விதமான ஹெல்மெட்டு, மார்க்கவசம், இடுப்பில் கட்ட வேண்டிய கச்சை எல்லாம் கட்டிக்கிட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நீ எப்படி இருக்கணும்? இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிற்கிறவனா இருக்கணும் ஒரு கிறிஸ்துவனா. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் பாருங்கள், விழித்திருங்கள்.
இந்த விழித்திருங்கள்ன்ற ஒண்டி தான் நம்ம முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் நம்மை தூங்க வைப்பதற்கு தான் அவன் இவ்வளவு யுக்திகளை பயன்படுத்தி பின்பு அவன் நம்மை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சொல்கிறான். அதுதான் ஆண்டவர் ஆதியிலேருந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவார், பயப்படாத, விழித்திரு. கெஸ்தமனை தோட்டத்தில் சொல்லுவார், விழித்திருங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தை இருக்கும். 1 பேதுரு 5:8 நீங்கள் வாட்சமையில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறான். அவன் டிசீவ் பண்ணிடுவான், அவன் எப்படியும் உங்களை கவர்ந்து இழுத்துடுவான், அவன் எப்படியும் உங்களுடைய இருதயத்தை தீட்டிப்படுத்திடுவான், அவன் எப்படியும் உங்களை ஏமாற்றிடுவான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டு இருக்கிறான். பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியும், கேட்கிற போதனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியும், ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கணுன்றது தான் நம்ம குறியாக இருக்கணும். சரி, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்தில் அவனுடைய பண்புகள் என்ன, அதன் மூலயமா அவனுடைய தந்திரங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.